லைஃப்ல யாருமே செட்டில் ஆகுறது கிடையாது. செட்டில் ஆகிட்டா லைஃப் போர் அடிச்சிடும். ஒரு வீடு இருந்தால் நீங்கள் செட்டில்னு ஒரு காலத்தில் சொன்னால், ஒரு காலத்துலலாம் ஒரு வேலை இருந்தாலே நீங்கள் செட்டில்டு. ஒரு வீடுன்னா பத்தாவது, அது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆரில் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாமனார் வேற பணக்காரனாக இருக்கனாங்க, பொண்ணு படித்ததாக இருக்கனாங்க, அழகாக இருக்கணும்னாங்க, 2 குழந்தைன்னாங்க. எது செட்டில்? நத்திங் செட்டில். கொண்டே வச்சு மூடிட்டு ஒரு நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பால் தெளிப்பாயன்ல, அதான் செட்டில்மெண்ட். இல்லை, என்ன படித்தா என்ன நடக்குங்கிற எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை ஓரளவு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் தான். ஏன்னா அவங்க அதில் அது சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்களாக இருக்கிறப்ப நான் என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, அதில் அது உங்களுக்கு செட் ஆகுமா நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது, நீங்கள் கேட்டது லைஃப்பில் செட்டில் ஆகுறது. ஓகே, ஹவு மெனி பீப்புள் திங்க் தட் ஐ எம் செட்டில் இன் மை லைஃப்? நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் கீழே ஒருத்தர் இருப்பான், மேலே இருக்கவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சி. இந்த மண்டபத்தோட ஓனர் செட்டில் ஆகிட்டாருன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல, அவர் இந்த பக்கத்து ரூமில் இருந்தாருன்னா போய் கேளுங்க. ஏன் தம்பி, என் கதையை 10 நாள் இங்கே போட்டு சொல்லலாம். இந்த ஏரியாவில் ஒரு செல்வந்தர் இருப்பார். லைஃப்பில் யாருமே செட்டில் ஆகுறது கிடையாது. செட்டில் ஆகிட்டா லைஃப் போர் அடிச்சிடும். டோன்ட் ட்ரை டு செட்டில், ட்ரை டு ப்ரொசீட். அதென்ன செட்டில் ஆகிறது? செட்டில் ஆகிறதுக்கான டேர்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு வீடு இருந்தால் நீங்கள் செட்டில்னு ஒரு காலத்தில் சொன்னால், ஒரு காலத்துலலாம் ஒரு வேலை இருந்தாலே நீங்கள் செட்டில்டு. ஒரு சொந்த வீடு இருந்தால் செட்டில்டு அப்படின்னானுங்க. அப்புறம் அந்த வீடு பெங்களூரில் இருக்கணும்னு நானுவோம். ரைட்டா? ஒரு வீடுன்னா பத்தாவது, அது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆரில் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாமனார் வேறு பணக்காரனாக இருக்கனாங்க, பொண்ணு படித்ததாக இருக்கனாங்க, அழகாக இருக்கணும்னாங்க, 2 குழந்தைன்னாங்க. எது செட்டில்டு? நத்திங் செட்டில். மைண்ட் அளவில் நீங்கள் செட்டிலாக ஃபீல் பண்ணிங்கன்னா, கன்வின்சிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா, திருப்தியாக இருந்தீங்கன்னா, அதுதான் செட்டில்டு. அது 10 லட்சத்துலேயும் நடக்கலாம், 10 கோடியிலையும் நடக்கலாம். செட்டில் ஆகலாம் ட்ரை பண்ணாதீங்க. செட்டில் ஆக ட்ரை பண்ணிங்கன்னா லைஃப் போர் ஆயிரும். யாரும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, யாரும் செட்டில் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. கொண்டே வச்சு மூடிட்டு ஒரு நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பால் தெளிப்பாயன்ல, அதான் செட்டில்மெண்ட்டு. அப்பையும் கூட வருஷம் நம்மளை கூப்பிட்டு எழுப்பி, ஏன்டா செத்த சனியம் பிடிச்சவனே, இவ்வளோ வேலை இருக்கல விட்டுட்டு போயிட்டேடான்னு வந்து திட்டிட்டு வேற போவாங்க. அதனால் அந்த திட்டு நிற்கிற நம்மளை ஒரு உலகம் நாள் மறக்கும்ல, அப்போ தான் நீங்கள் செட்டில் ஆகுறீங்க. ஐ டோன்ட் திங்க் தட் இட்ஸ் அ மித் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங். செட்டில் ஆக முடியாது, ஆகவும் வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். இல்லை, என்ன படித்தா என்ன நடக்குங்கிற எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை ஓரளவு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் தான். ஏன்னா அவங்க அதில் அது சார்ந்த துறை சார்ந்த வல்லுநர்களாக இருக்கிறப்ப நான் என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, அதில் அது உங்களுக்கு செட் ஆகுமா நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது, நீங்கள் கேட்டது லைஃப்பில் செட்டில் ஆகுறது. ஓகே, ஹவு மெனி பீப்புள் திங்க் தட் ஐ எம் செட்டில் இன் மை லைஃப்? நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் கீழே ஒருத்தர் இருப்பான், மேலே இருக்கவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சி. இந்த மண்டபத்தோட ஓனர் செட்டில் ஆகிட்டாருன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல, அவர் இந்த பக்கத்து ரூமில் இருந்தாருன்னா போய் கேளுங்க. ஏன் தம்பி, என் கதையை 10 நாள் இங்கே போட்டு சொல்லலாம். இந்த ஏரியாவில் ஒரு செல்வந்தர் இருப்பார். லைஃப்பில் யாருமே செட்டில் ஆகுறது கிடையாது. செட்டில் ஆகிட்டா லைஃப் போர் அடிச்சிடும். டோன்ட் ட்ரை டு செட்டில், ட்ரை டு ப்ரொசீட். அதென்ன செட்டில் ஆகிறது? செட்டில் ஆகிறதுக்கான டேர்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு வீடு இருந்தால் நீங்கள் செட்டில்னு ஒரு காலத்தில் சொன்னால், ஒரு காலத்துலலாம் ஒரு வேலை இருந்தாலே நீங்கள் செட்டில்டு. ஒரு சொந்த வீடு இருந்தால் செட்டில்டு அப்படின்னானுங்க. அப்புறம் அந்த வீடு பெங்களூரில் இருக்கணும்னு நானுவோம். ரைட்டா? ஒரு வீடுன்னா பத்தாவது, அது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆரில் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாமனார் வேறு பணக்காரனாக இருக்கனாங்க, பொண்ணு படித்ததாக இருக்கனாங்க, அழகாக இருக்கணும்னாங்க, 2 குழந்தைன்னாங்க. எது செட்டில்டு? நத்திங் செட்டில். மைண்ட் அளவில் நீங்கள் செட்டிலாக ஃபீல் பண்ணிங்கன்னா, கன்வின்சிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா, திருப்தியாக இருந்தீங்கன்னா, அதுதான் செட்டில்டு.